ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஆசை தோசை யூடியூப் சேனலுக்காக ஒரு ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா கோவளம் பீச்சில் இருக்கோம். கோவளம் பீச்சில் வந்து இங்கே ஃபிஷ்ஷு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். இப்போ ஒரு ரிவ்யூ. அக்கா அக்கா எத்தனை வருஷமாக இங்கே கடை வச்சுருக்கீங்கக்கா? என்னக்கா அப்படிங்களா? என்னென்ன வெரைட்டி வச்சுருக்கீங்கக்கா? ஓஹோ. அக்கா வந்து வஞ்சிரை கொடுவா இதெல்லாம் இருக்குன்றாங்க. இங்கே வந்தீங்கன்னா அக்கா கடைக்கு. அக்கா உங்கள் கடை பேர் என்னக்கா? அக்கா கடை பேர் சரஸ்வதி. சரஸ்வதி கடை. இங்கே வந்தீங்கன்னா அவசியம் ஒரு விசிட் பண்ணுங்கள். நம்ம ஆசை தோசை யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாக்கா, ஆசை தோசை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டேன்னு இருக்குது. 300 இருக்குது, 200 இருக்குது, வஞ்சிர 200 இருக்குது. இந்த பெரிய மீனெல்லாம் வந்து 200 அதெல்லாம் 300 அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் என்னக்கா? அது கிளி பூச்சிங்களா? எலிப்பூச்சி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலிப்பூச்சி. இது கிளிப்பூச்சி. இலிப்பூச்சி. சாரி, இது வந்து அண்ணன் சொல்கிறாரு இலிப்பூச்சின்றாரு. இதெல்லாம் நெத்திலி. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கடம்பா, நண்டு, எறா. அப்புறம் அது வஞ்சரையாக்கா? அது வஞ்சரை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்லா, பாறை, அது மாதிரி மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அக்கா சொல்கிறாங்க இந்த பிளேட் எல்லாமே 50 ரூபா தானோ. கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தால் விசிட் பண்ணுங்கள். அண்ணா, நீங்கள் அக்கா கடைக்கு எவ்வளோ நாளாக வரீங்க? நான் பல வருஷம் வந்துட்டு இருக்கேன். நான் லோக்கல் தான் இருக்கேன். சூயெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? சூய் எப்படி இருக்கு? சூய் நல்லா தான் இருக்குது. அப்படிங்களா? அண்ணன் சொல்கிறாரு அக்கா கடைக்கு பல வருஷமாக வந்துட்டுருக்காராம், சூய் அருமையாக இருக்குன்றாரு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த மாதிரி மீன் கடை இருக்குது. எல்லா கடையும் ஒரு ரிவ்யூ பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இலிப்பூச்சி உயிரோட பார்க்க போகிறோம். அக்கா வந்து அதை பற்றி கேட்கலாம். இல்லை, இலிப்பூச்சி பற்றி சொல்லி அக்கா வந்து சொல்கிறதுக்கு அதை வைக்கப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்குது. அதை பார்க்கலாம். அதை பாருங்கள். இனிமேல் தான் அக்கா அதை ஃப்ரை பண்ணி சமையல் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே சமையல் பண்ணதே கப்பில் வச்சுருக்காங்க. அதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து நெத்திலியா? எவ்வளோக்கா அது? 50ங்களா? நெத்திலி இருக்குது, கடம்பா இருக்குது, நண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கொடுவாவம் இதெல்லாம். அது மேலே பார்த்தீங்கன்னா வஞ்சரை வச்சுருக்காங்க. அது என்ன மீனுக்கு? அது இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஐலா மீனா? அது கிழங்கா மீன், மொபாலு, அதெல்லாம் எவ்வளோ இருக்கா? 150 ரூபா, 200 அந்த ரேஞ்சில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்தீங்கன்னா இந்த அக்கா கடை உங்கள் கடை பேருக்கா? தனலட்சுமி அக்கா கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த கடை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 3வது கடையாக இருக்க கடைக்கு வந்திருக்கோம். அக்கா உங்கள் பேர் என்னக்கா? பவித்ரா. அக்கா பேர் பவித்ராவா? எவ்வளோ நாளாக்கா இங்கே கடை வச்சுருக்கீங்க? இப்போ தான் 1 மாதம் ஆகுது. 1 மாதம் ஆகுதுங்களா? வஞ்சரெல்லாம் பெருசு வந்து 200 சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா கடையிலையும் இருக்க மாதிரி இதெல்லாம் வந்து 50. இது 200. நண்டெல்லாம் எவ்வளோக்கா? அது பிளேட்டு எல்லாமே 50 ரூபா. அது இது கப்பில் இதெல்லாம் 50 ரூபா. அடுத்த கடை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்க எல்லா கடையும் இப்போ பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 10 கடை கிட்டே இருக்குது. இந்த எல்லா கடையும் நீங்கள் வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தரமான மீன் எல்லாம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பக்கம் விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம கடற்கரை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு உண்டான கேம்ஸு இதெல்லாம் இருக்குது. அதை போய் பார்ப்போம். அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலையில் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க ஃப்ரெஷ்ஷாக. அதுக்குண்டான போட்டு, ஸ்டீமர்லாம் இங்கே இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கப்புறம் கடற்கரை கிட்ட போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கேம்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம்.
வந்து அப்படியே எடுத்துரு லைனாக. எடுக்கிறியா இல்லையா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கடற்கரையை நோக்கி போயின்னு இருக்கோம். அது கிட்ட போயிட்டு நம்ம மீதி இது பண்ணுவோம் ரிவ்யூ. ஓகேன்னு சொல்லு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா கோவளம் பீச்சு. காலையில் டைமில் வந்தால் மீன் பிடிக்கிறது இங்கே பார்க்கலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஃபுல்லாக ஸ்டீமர்லாம் இருக்கும். அந்த சைடில் வந்து கடற்கரை அலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரெட் கலர் கொடி வச்சுருக்காங்க. அந்த சைடில் யாரும் போகக்கூடாதுன்றதுனால ஃபுல்லாக ஒரு இது போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடற்கரையை நோக்கி போவோம். அங்கே போயிட்டு மீண்டும் நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கடற்கரை கிட்ட போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இதுதான் கோவளம் பீச்சு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா எப்போ மெரினா பீச்சு அந்த பக்கம் போயிருப்பீங்க. கோவளம் பீச்சு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் இருக்கிற மாதிரி அந்த பாறை அதெல்லாம் இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு இது சென்னை ஈசிஆரில் இருக்கிற கோவளம் பீச்சுக்கு வந்திருக்கோம். தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், பசங்கள்லாம் இருக்காங்க, நிறைய மீனெல்லாம் இருக்குது, நிறைய என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்குது. ஃபுல்லாக தெரியுதுங்களா? வாங்க இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் மேலக்கா நின்றுட்டு வந்துடலாம் உள்ளுக்குள்ளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தண்ணி நோக்கி போயிட்டுருக்கோம். சின்னதாக ஒரு மரப்பலகை இதில் ஓட்டிகிட்டு வராங்க. அதில் கொஞ்சம் ஏதோ மீன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் கரை வந்தாருன்னா தான் தெரியும் அதில் என்ன இருக்குன்னு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தண்ணி கிட்ட நின்றுருக்கோம். அலை வந்து கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணியை நோக்கி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, எவ்வளோ நல்ல கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பாருங்க, ஒரு மீன் இருக்குது பாருங்க. அடாடா, அது அங்கே போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் இப்படி வருவார்னு பார்த்தா அந்த பக்கம் போயிட்டாரு. அதை தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பாய்மர படகு, அதில் கொஞ்சம் கொஞ்சம் மீன் ஏதாவது பிடிச்சி இருப்பார். இந்த பக்கம் வந்தால் பார்க்கலான்னு பார்த்தோம், உங்களுக்கு அதை ரிவ்யூ காட்டலான்னு பார்த்தோம். ஆனால் அவர் அப்படியே போயிட்டார். தண்ணி ஜில்லுன்னு இருக்கான். வெயில் நேரத்தில் தண்ணி ஜில்லுன்னு இருக்கிறது பெரிய விஷயம். அலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நம்ம மேலே வந்துட்டோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ மீன் பிடிக்க போயிட்டு இருக்காங்க. அதை தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு ரைட் சைடில் சின்ன பாய்மர படகுல போயிட்டுருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் பாசிலாம் நான் படிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்ப்போம், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அந்த பாறையில் ஒட்டிகிட்டு இருக்கு பாசி. இது வந்து நம்ம மீன் தொட்டிலெல்லாம் கூட சில நேரத்தில் போட்டு அழகு போட்டுவாங்க. அது மாதிரி பாசி தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆசை தோசை யூடியூப் சேனலில் குக்கிங் கட்டிங், அதனால் இப்போ நம்ம வந்து சுற்றுலா தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், தண்ணி எவ்வளோ அழகாக கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? இல்லை மீன் ஓடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மேலேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறோம். எங்கே பாருங்க மீன். அதாவது வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது சென்னை கோவளம் ஈசிஆரில் இருக்குது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பீச் மெரினா பீச் இல்லை, ஈசிஆர் கோவளம் பீச். எப்போயாவது இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவளம்
ட்ராவல் ஒன்று இன்னைக்கு எதுவும் குக்கி இது கிடையாது. அதனால் வந்து இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா கோவளம் பீச்சு பார்த்தோம், அந்த ஃபிஷ்ஷு இதெல்லாம் நேச்சுரலாக பார்த்தோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோட முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாருங்கள், அந்த ஃபிஷ்ஷெல்லாம் ஏதோ பிடிச்சிட்டு பாய் மர படையில் வராங்க, பசங்கள்லாம் விளையாடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பக்கம் கடைலாம் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். இங்கேயும் வந்து மெரினா பீச் மாதிரி நிறைய கடைலாம் இருக்குது. எப்பாவது வந்தீங்கன்னா பாருங்கள். இது மெரினா பீச்சை விட கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும், வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆசை தோசை யூடியூப் சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். மெரினா பீச்சை விட ரொம்ப இயற்கையாக ரம்மியமாக அழகாக இருக்கும். அதே மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. உங்கள் சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூட்டின்னு வந்தீங்கன்னா நிறைய பொழுது போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆசை தோசை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, எப்போ உங்கள் ஆதரவை தருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.